அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடலில் ஏதாவது ஒரு நோய்கள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை ஆட்டி படைத்து கொண்டே இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், கடன்லேருந்து வெளியில் வரணும், எதிரிகள் தொல்லைகளிலிருந்து வெளியில் வரணும், நோய்களிலிருந்து வெளியில் வரணும். சில பேர் பார்த்திங்கன்னா கோர்ட்டு விஷயம் அவங்களுக்கு சக்ஸஸ், அதாவது வெற்றி அடையாமலே இருக்கும். கோர்ட்டு கேஸில் மாட்டிட்டு ரொம்ப பிரச்சனையில் இருப்பாங்க. அந்த பிரச்சனையும் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையை நீங்கள் தவற விடாதீங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் உங்களால் முடிஞ்சது, எண்ணிக்கையெல்லாம் கிடையாதுங்க, உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை உங்களுடைய குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து, உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து, இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் உக்காந்தும் சொல்லலாம். பூஜை ரூமுக்கு போக முடியலன்னா வெளியில் எங்கே இருக்கீங்களோ அங்கே வெறுந்தரையில் அமராமல் ஏதாவது மேட்டு, பெட்ஷீட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு சேரில் உட்காந்து கூட இந்த மந்திரத்தை சிரத்தையோட நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் நீங்கும். அதாவது ஒரே கல்லில் பல லட்சம் மாங்கான்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புத பலனை தரக்கூடிய மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த பைரவருடைய மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமை என்று மாலை நேரத்தில் சொல்லும்போது நிச்சயம் உடனடியான நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அது என்ன மந்திரம், அதை எந்த முறையில் சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்வதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் நீங்கும். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும். வெளியில் யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க, அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் இதை சொல்லலாம். வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது, எந்த ஒரு நல்லதும் எனக்கு நடக்கலை, என்ன காரணனே தெரியல, குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களும் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எதிரிகள் தொல்லையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் இது உடனடியாக உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியது. செவ்வாய்க்கிழமை என்று மாலை நேரத்தில் ஒரு 6 மணிலேருந்து இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். நீங்கள் அணியக்கூடிய ஆடையின் நிறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்று சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்வது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. அதாவது இந்த மந்திரம் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவ பெருமானுக்குரிய அற்புதமான மந்திரம். மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை என்று மட்டும் நீங்கள் சொன்னால் போதுங்க. 9 செவ்வாய்க்கிழமை என்று சொல்லணும். அதாவது 108 முறையா 1008 முறையா அப்படிலாம் கணக்கு கிடையாது. உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லும்போது உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சர்வ சத்ரு நாசாய வித்மஹே மகாவீராய தீமகி தன்னோ சண்ட பைரவ பிரஜோதயாத். ஓம் சர்வ சத்ரு நாசாய வித்மஹே மகாவீராய தீமகி தன்னோ சண்ட பைரவ பிரஜோதயாத். ஓம் சர்வ சத்ரு நாசாய வித்மஹே மகாவீராய தீமகி தன்னோ சண்ட பைரவ பிரஜோதயாத். அதாவது சர்வ சத்ரு, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை கொடுக்குதோ அது அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அற்புதமான மகா மந்திரங்க. இதை செவ்வாய்க்கிழமை என்று மாலை 6 மணிலேருந்து இரவு 12 மணிக்குள்ளே உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். அதே போல் சிகப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு சொல்லுங்கள். வெறும் தரையில் உட்காராமல் ஏதாவது ஒரு பலகை, மேட்டு, இல்லைன்னா பெட்ஷீட்டு மேலே உட்காந்து இது சொல்லுங்கள். மொத்தம் 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் சொல்லணும். அதாவது இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா
இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டீங்க, அதோட விட்டுடுங்க. அடுத்து வர செவ்வாய்க்கிழமை அன்று இதை நீங்கள் சொல்லுங்கள். இதே போல் 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் சொல்லணும். 10வது செவ்வாய்க்கிழமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு விடையை இந்த மந்திரம் கொடுத்தே தீரும். முழுக்க 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 நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நிச்சயம் நீங்கள் வெறும் கையோடு போகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அற்புத பலனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மந்திரத்தை நடுவில் விட்டுட்டிங்கன்னா தொடர்ந்து திருப்பி நீங்கள் கண்டினியூவாக சொல்லணும். அதனால் மறக்காமல் 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை சொல்லணும். சப்போஸ் ஒரு 4 செவ்வாய்க்கிழமை சொல்லிவிட்டு 5வது செவ்வாய்க்கிழமை விட்டுட்டிங்கன்னா திருப்பியும் தொடர்ந்து நீங்கள் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நடுவில் இடைவிடாமல் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தான் நம்ம சொல்ல போகிறோம். தினமுமே சொல்ல போகிறதில்ல. ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் டெய்லியுமே சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் மட்டுமே போதுமானது. அதே போல் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. மாதவிடாய் காலத்திலையும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்கிற நாளில் நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்கள் தெருவிலையோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற பைரவருக்கு, அதாவது நாய்க்குட்டிகளுக்கு ஏதாவது ஒரு முறையில் உணவு அளிக்கணும். நீங்கள் ஒரு நாய்க்கோ இல்லை 2 நாய்களுக்கோ இல்லை உங்களால் முடிஞ்சது ஒரு 10-11 நாய்களுக்கோ பிஸ்கட்டு, பால் இல்லைன்னா உணவு ஏதாவது ஒன்று உங்கள் கையில் உணவாக அதுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் போகும். எப்பேற்பட்ட கடனும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வழியை இது நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு இது செய்கிறாங்களோ நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை பைரவ பெருமான் ஏற்படுத்தியே கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.